வணக்கம், பொன்னி சுதாகரன். இன்றைய தலைப்பு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன? அதாவது சந்திரனாகப்பட்டவர் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய ஒரு நாள். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய நாள் சந்திராஷ்டமம் அப்படிம்போம். 17வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லணும்னா, மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்குள்ளார சந்திரன் டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மேசராசிக்கு நடக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய வைசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டையில் அந்த சந்திரன் வந்து டிராவல் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். சரி, இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஏன் வந்து கோபத்தை வர வைக்கிது? ஏன் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு விதமான கலக்கம், குழப்பம், தெளிவில்லாத தன்மை இது எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சந்திரகன் மனோகாரகன், தாய் ஸ்தானத்துக்கு அதிபதி, காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த சந்திரனாகப்பட்டவர் மனதை ஆள்பவர். நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு திறனை அதிகபட்சமாக வளர்க்கக்கூடியவரும் அவர் தான், சோகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அப்போ சந்திரன் வந்துட்டு 8ல் மறையும் பொழுது என்னாகும்? இனம் புரியாத ஒரு கலக்கம், மனவேதனை, குழப்பம், தெளிவில்லாத தன்மை. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது, புதிதாக எந்த வேலைகளையும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சொன்னாங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இதில் என்ன அப்படின்னா, சந்திராஷ்டமத்தை ஜெயிப்பது எப்படி, சந்திராஷ்டமத்தை தவிர்த்து பலம் பெறுவது எப்படி. அப்போ சந்திராஷ்டம நாளில் நீங்கள் பயத்தை தவிர்த்துக்கணும். ஐயோ நமக்கு சந்திராஷ்டமம், இன்றைக்கி பேசினா சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும், மனக்கலக்கம் வந்துடும், தேவையில்லாத வம்பு வழக்கு வந்துடும், புதிய வேலையை ஆரம்பித்தோம்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு அதிலேருந்து, அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வாங்க. சந்திராஷ்டமத்தினால் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த முடியும். எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால், மன அமைதி நீங்களாக ஏற்படுத்திக்கணும். சந்திராஷ்டமம் நினைக்கிறத நினச்சிட்டு அதுவே ஒரு டென்ஷனாக நம்ம லைஃப்பை கொண்டு போகிறது மாதிரி நம்ம மனசை வந்து டைவர்ஷன் பண்ணக்கூடாது. சந்திராஷ்டமம் தெரிஞ்சிருச்சு, சரி அமைதியாக இருப்போம். கோயில்களுக்கு போகலாம், தியானம் பண்ணலாம், இல்லை பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை வழிபடலாம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணும் பொழுது சந்திராஷ்டமம் நமக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. சரி, இது கூட அடிஷ்னலாக ஏதாவது சந்திராஷ்டமத்துக்கு நம்ம ஏதாவது வழிபாடுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரே விஷயந்தான். சந்திராஷ்டம நாளில் பெண் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுறது, அப்புறம் வெள்ளை நிற பொருட்கள், உணவு அப்படிங்கிறத தானம் பண்ணுறது. கண்டிப்பாக சந்திராஷ்டம நாளில் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சந்திராஷ்டம நாளிலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து சரியாக பசிக்காது, சரியாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் பசி எடுக்காதும்பாங்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அத்தனையுமே வந்து நம்மளோட பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான விஷயம். அதே மாதிரி இதில் விதிவிலக்கான விஷயங்களும் இருக்குது. சந்திராஷ்டம நாளில் இந்த 12 ராசிகளுக்குள்ளார ஒரு 2 ராசிக்காரங்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் பெருசாக வந்துட்டு தொந்தரவுகளை கொடுக்காது. எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த 2 என்ன ராசி, அந்த 2 ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று ரிஷபம், இன்னொன்று கடகம். ஏன் இந்த 2 ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுன்னா, ஒன்று வந்து ஆட்சி வீடு, இன்னொன்று வந்து உச்ச வீடு. அப்போ ரிஷபத்தில் ரோகிணியில் சந்திரன் உச்சமாகிறார், கடக ராசி ஆட்சி வீடு. அப்போ கடகராசியில் பிறந்திருக்கிறவங்களில் புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுக்காது. இருந்தாலும் அவங்க சந்திரனாகப்பட்ட அந்த மனோகாரகனை அன்றைய நாளில், சந்திராஷ்டம நாளில் எல்லாருக்குமே இது பொதுவான விஷயம்தான். 12 ராசிக்காரங்களுமே ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் தெய்வம் போட்டுட்டு காலையில் வந்து அந்த சந்திரனை வணங்கணும். அதுலேயும் வந்துட்டு கடகராசிக்காரங்களுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் இந்த மந்திரம் மிகச்சிறந்த ஒரு தாரக மந்திரம், ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இதில் இன்னொரு விதிவிலக்கும் இருக்குது. அந்த ரோகிணி, அதே மாதிரி ரிஷபம், அதே மாதிரி இங்கே கடகம். இந்த கடகத்திலையும் ரிஷபத்திலையும் ராகு கூட சந்திரன் சேர்ந்து அமர்ந்துட்டாங்கன்னா, இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு விதிவிலக்காக செயல்படும். என்ன பண்ணும் அப்படின்னா, மனக்குழப்பத்தை எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். அதே நேரத்தில் தசா புத்தி அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த சந்திர தசையில் ராகு புத்தியோ, ராகு தசையில் சந்திர புத்தியோ இப்படி நடந்துக்கிட்டு இருந்தாலோ அந்த இம்பேக்ட் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துக்கணும். நம்மளால் என்னென்ன விஷயங்கள் முடியும்,
நம்ம சந்திராஷ்டமத்தை கடந்து போகிறதுக்கு என்னென்ன மாதிரி செஞ்சால் நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிற விஷயத்த கடந்து போகிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும். அதனால் கடகராசிக்காரங்களுக்கும் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கும் காமனாக இது வந்து ஒரு விதிவிலக்கான விஷயம். இது இல்லாமல் மற்ற ராசிக்காரங்க அனைவருமே சந்திராஷ்டமத்தை நினச்சி கலக்கமடைய வேண்டாம். சந்திராஷ்டமத்து நாட்களை மன ஒருமுகப்படுத்தும் பொழுது அந்த மனோகாரகன் நமக்கு சிறப்பான விஷயங்களை கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பேருக்கு சந்திராஷ்டம நாட்களில் பணவரவு ஏற்படும், தனாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். அது வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக அந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். புஷ்பகராம்சம் சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டிக்குள்ளார சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற அந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் மேலே அந்த புஷ்பகராம்சங்கிற நட்சத்திரத்தில் நின்றுச்சு அப்படின்னா சந்திராஷ்டமத்தினால பணம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட அணுகி இதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சந்திராஷ்டமத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வலைதள பதிவு இருக்குது, அதில் போய் பாருங்கள். நிறைய சந்திராஷ்டமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொகுப்புகளாக எழுதியிருப்போம், படித்து பயன்பெறுங்க. நன்றி. பொன்னி சுதாகரன்.